गाइस மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல்ரமையான சொல்லப்படுற கேம்பிங் அண்ட் அவுட்டோர் எக்யூப்மெண்ட்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் அது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க உள்ள போலாம். உள்ளே வந்தோடனே ஏகப்பட்ட டென்ட் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது கூட டென்ட்டு தான். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன பேக்கில் வந்துடும். நான் எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுறேன்னா இது வெயிட்டே இல்லை. சரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஒரு ஸ்டாண்டு ஃபுல்லாக கம்பாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஒட்டக கம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வழக்கம் போல் இருக்கிற கம்புங்க, அப்புறம் சில கழுகு தலை, பாம்பு தலை, அப்புறம் நரித்தலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க பக்காவாக. எனக்கு ஆனால் ஒட்டகத்தோட தலை இருந்த கம்பு தான் பிடிச்சிருந்துச்சி. வண்டிக்கு தேவையான ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஜெரி கேன், டோ ஹூக் அந்த மாதிரி. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் போகும்போது வண்டி சிக்கிடும். அப்போதைக்கு இந்த விதை தூக்கி மாட்டின வண்டி டயர் கடியில் வச்சோன்னா இது மேலே வண்டி ஏறி அழகாக எஸ்கேப் ஆகி வெளில வந்துடும். அதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பிங்க்கு ரொம்ப முக்கியமாக தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான பாத்திரங்களும் தேவைப்படும். இங்கே குக்கர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே சமைப்பாங்க. ஏன்னா பார்பிக்யூ நைட்டுன்னு சொல்லி இவங்க பழக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு விஷயந்தான் அது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பெரிய சிலிண்டர் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற புட்டேன் கேஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. சின்னதாக அடுப்பு எடுத்துகிட்டு போய் காம்பேக்டாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் 2-3 பேர் போவாங்க. சில பேர் குடும்பத்தோடு போவாங்க. அப்போ போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய சிலிண்டர் தேவைப்படும். ஏன்னா எல்லாருக்கும் சமைக்கணும் இல்லையா. அதுக்கு இங்கே சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிலிண்டருமே ரீஃபில் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கலர்ஃபுல்லாக பக்காவான சிலிண்டரும் இங்கே சேல் பண்ணுறாங்க. நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா அந்த பக்கம் வந்து புதுசாக எதுவும் பாத்திரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும், வேறு ஏதாவது இந்த கடையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சேர் இருந்துச்சு. பார்த்தா மூடியை போட்டிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அதில் தான் பைய மாட்டி வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பயன்படுத்தணுமா அந்த சேரை. சரி அது மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் கிட்டத்தட்ட அப்படியே வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரியே செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஃப்ளஷ் எல்லாம் இருக்குது. 2 பக்கமும் டேங்க் இருக்குது. தண்ணியை நிரப்பிக்கலாம். தாராளமாக அதில் தண்ணி வரும். கீழே ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபோர்ஸாக தண்ணி வரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டேங்கை மட்டும் தனியாக கழுவி நீங்கள் பண்ண வேலையை வந்து தெரியாமல் புதைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பேக்லாம் இருந்துச்சு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அந்த ஸ்லீப்பிங் பேக்கு. அதெல்லாம் ஒன்று விடாமல் நான் பார்த்துருந்தேன். அப்புறம் ஸ்லீப்பிங் பேக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு மேலே வைக்கிற டென்ட் இருந்துச்சு. இந்த டென்ட் ஆனால் பயங்கர காஸ்ட்லி. நம்ம ஊர் ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 1.5 lakhs கிட்ட வருது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா லாக்கர் வச்சுருக்காங்க. ஒரு நாள் கேம்பிங்க்கு எதுக்கு லாக்கர்னு எனக்கு தெரியல. ஆனால் லாக்கர் செம்ம ஸ்ட்ராங்கு. எல்லாமே பூட்டி வச்சுருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. எல்லாம் பார்த்துட்டு கடையோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா ஏகப்பட்ட கன்று வரிசையாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குடான்னு பார்த்தா இந்த ஏரியா வந்து ஹண்டிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே விற்கிற ஏரியாவும். மேலே பார்த்தீங்களா டெக்கரேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த கத்தி எல்லாமே வந்து சேஃப்டிக்கும் யூஸ் பண்ணுறது தான். இந்த அடுப்பெல்லாம் பார்த்தா நாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக கேம்பிங் போகிற மாதிரி தெரியலையே. ஏகப்பட்ட டிஷ்ஷெல்லாம் சமைப்பாங்க போலையே கேம்பிங்கில் இவங்க. பார்த்தீங்களா பீஸாலாம் ரெடி பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட் இருக்குங்க கேம்பிங்கில். இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே பீஸா போட்டு சாப்பிடுவாங்களாட்டு இருக்குது. அது மட்டுமா முழு ஆடையே இதில் மாட்டி கப்பு 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 கப்புன்னு வேக வைக்கலாம். முழு ஆடை சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்புவாங்க போலுக்கு. எது மறந்தாலும் மறப்பாங்களே தவிர இந்த ஜக்குங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே.
तो लूट कर दिया था طب ما هذا مين المشكلة دلوقتي؟ جيب هذا أنا يبغى أوصل الصورة بس اوكي لود بس طلب الفلان يسجلون وخلي يسوون رقم الطلب انت رقم الطلب معك اصلا هو رقم طلب يختلف عن المعاني நல்லா இருக்கு ஆனால் வெயிட்டாக இருக்குல்ல ஒரு மாதிரி வெயிட்டாக தான் இருக்கணும் அப்போ தானே கோழி விட்ட முடியும் قالوا لا ينزلون الفقط ஃபைனலாக அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம் கன்னை பார்த்துட்டு எப்படி எடுத்து பார்க்காம போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். சரி நான் அவர் டக்குன்னு ஒரு கன் எடுத்து கொடுத்துட்டார். அதை வாங்கி பார்த்துருந்தேன். நல்ல வெயிட்டாக இருக்குங்க. சரி புல்லட்லாம் லோடு பண்ணுவாங்கன்னு பார்த்தா சின்னதாக மணி மாதிரி இருக்கும் போல் புல்லட்டு. அந்த புல்லட்டை இதில் லோடு பண்ணி பறக்கிற பிஜியான்ஸ் இதெல்லாம் சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி டெசர்ட்டில் உடும்பு நிறையா இருக்கும். உடும்பும் அடித்து சாப்பிடுவாங்க இங்கே. சரி நான் அந்த ஸ்கோப் வழியாக பார்த்தேன். என்னென்னா ஸ்கோப்பு பிளாக்காகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துருந்தேன். அப்புறம் தான் அந்த கடைக்காரன் நான் சொன்னாப்புல மேலே இருக்கிற கவரை கழட்டிட்டு பார் தம்பி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டக்குன்னு 2 கவரையும் கழட்டிட்டு பார்த்தா அந்த ஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா துல்லியமாக தெரியும் போல். அந்தளவுக்கு பக்காவாக இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு அப்பாட்ட கொடுத்தேன். அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துருந்தாங்க இந்த ஸ்கோப் வழியாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக பார்த்துருந்தேன். அப்பா கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடி வழியாக பார்த்தப்பையும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கன்னை பார்த்துட்டு போஸை பார்த்தீங்களா, சிவானாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஞாபகம் தான் அவர் கன் எடுத்துகிட்டு கிளம்பு வரல அந்த படத்தில். அந்த மாதிரி கன் எடுத்துகிட்டு போஸ் எங்கள் அப்பா கொடுத்துருந்தாங்க. வாங்க நம்ம கன்னை க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். பார்க்குறதுக்கு நம்ம உமோ துப்பாக்கி மாதிரி இருந்தாலும் இதோட ரேஞ்சு ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு சொன்னல அந்த மணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பாளிக்கு டப்பா மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த டப்பா ஃபுல்லாக அந்த கன்னோட புல்லட்ஸ். சரின்னு கன்னை அவர்கிட்ட கொடுத்துட்டு டாட்டாவை சொல்லிவிட்டு வாங்கினதை பில்லை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஓகே காய்ஸ், கிளம்புற நேரம் வந்துடுச்சு. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி டாட்டா பாபாய், see you. Atadito, 10 to